இந்திரன் இந்திராணி இருவரும் சிவனிடம் குழந்தை வரத்தை கேட்டார்கள். பெண் பாவம் பொல்லாதது, கல்லாய் கிடக்கும் அகலிகையின் பாவம் உன்னை சும்மா விடாது. காமதேனு வயிற்றில் மகன் பிறப்பான், அவன் பிறந்தவுடன் உலகமே செழிப்படையும் என்ற வரத்தை கொடுத்தார் சிவன். இந்திரன் சென்ற பிறகு காமதேனுவை அழைத்த சிவன் இந்திரனுக்கு ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து விட்டு நீ மோட்சத்தை அடைவாய் என்ற வரத்தையும் கொடுத்தார். இந்திரனும் இந்திராணியும் காமதேனுவை கண்ணும் கருத்துமாக வளர்த்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு மகன் பிறக்கவில்லை. மறுபடியும் தவத்தை மேற்கொண்டான் இந்திரன். இந்திரன் மேல் கருணை கொண்ட பார்வதி இதை பற்றி சிவனிடம் சொன்னதும் இந்திரனுக்கு புத்திர பாக்கியம் உண்டா என்று சித்திரகுப்தரிடம் கேட்கிறார் சிவன். அதிக புண்ணியம் செய்தவருக்கு சத்புத்திரன், பாவம் செய்தவருக்கு தீய புத்திரன் பிறந்து அவமானத்தை ஏற்படுத்துவான். ஏமாற்றுபவர்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் பெற்றோருக்கு முன்னே இறந்து விடுவார்கள். பாவ புண்ணியம் கலந்து செய்தவருக்கு புத்திர பாக்கியம் உண்டு. முற்பிறவியில் பெற்றோரை தவிக்க விட்டவருக்கு இப்பிறவியில் குழந்தைகள் கிடையாது. கணவன் மனைவியை ஏமாற்றி மற்றவர்களுடன் தொடர்பு வைத்திருக்கும் பாவத்தை செய்தவனுக்கு குழந்தைகள் பிறந்து இறந்து போகும். அகலிகைக்கு இந்திரன் செய்த பாவத்திற்கு மகப்பேறு கிடையாது என்றார்.